Hi friends, இன்னைக்கு ஜாப் அப்டேட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ரெக்யர்மெண்ட் 2019 திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு போட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெகுலராக ஜாப் அப்டேட்ஸ் மற்றும் டெக் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அப்டேட்ஸ்க்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆர்கனைசேஷன் நேம் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் திருநெல்வேலி. எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப். நேம் ஆஃப் தி போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், நைட் வாட்ச்மேன், மசால்ச்சி, ஸ்டெனோடைப்பிஸ்ட், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்டு ஸ்வீப்பர். இந்த போஸ்ட்டுக்கெலாம் வேக்கன்சி இருக்குது. நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 39 போஸ்ட் வந்து இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 237/2019 இதான் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர். ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, தமிழ்நாடு. வேக்கன்சி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்க்கு வந்து 23 போஸ்ட் வந்து வேக்கன்சியில் இருக்குது. நைட் வாட்ச்மேன் / மசால்ச்சி அதுக்கு பார்த்தீங்கன்னா 7 போஸ்ட் வந்து வேக்கன்சியில் இருக்குது. ஸ்டெனோடைப்பிஸ்ட் கிரேடு 3 அதுக்கு பார்த்தீங்கன்னா 7 போஸ்ட் வந்து வேக்கன்சியில் இருக்குது. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா 1 போஸ்ட் வந்து வேக்கன்சியில் இருக்குது. ஸ்வீப்பருக்கு பார்த்தீங்கன்னா 1 போஸ்ட் வேக்கன்ட் இருக்குது. டோட்டலாக 39 போஸ்ட் வந்து வேக்கன்சியில் இருக்குது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்க்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்க்கு எலிஜிபிள். நைட் வாட்ச்மேன் / மசால்ச்சி அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸ்டெனோடைப்பிஸ்ட் கிரேடு 3 அதுக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸ்டெனோடைப்பிஸ்ட் கிரேடு 3க்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். இது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஹேவ் பாஸ்ட் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இன் போத் டைப் ரைட்டிங் அண்ட் ஷார்ட் ஹேண்ட். கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் டைப் ரைட்டிங் பாஸ் பண்ணியிருக்கணும். டைப் ரைட்டிங் அண்டு ஷார்ட் ஹேண்டு. அதில் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா சீனியர் கிரேட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பை ஹையர், சீனியர் கிரேட் இன் தமிழ் அண்ட் லோயர், ஜூனியர் கிரேட் இன் இங்கிலீஷ். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பை ஹையர், சீனியர் கிரேட் இன் இங்கிலீஷ் அண்ட் லோயர், ஜூனியர் கிரேட் இன் தமிழ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும். 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி டைப் ரைட்டிங் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டெனோடைப்பிஸ்ட் கிரேடு 3க்கு எலிஜிபிள். கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏ பாஸ் இன் பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் / கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. பேச்சுலர் டிகிரி பாஸ் பண்ணியிருக்கணும். எதுலேன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் இல்லை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில். ஆர் பேச்சுலர் டிகிரி இன் பிஏ, பிஎஸ்சி ஆர் பிகாம் இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி பிஏ, பிஎஸ்சி, பிகாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள். வித் அது பிஏ, பிஎஸ்சி, பிகாம் அதோட என்ன கேட்டிருக்காங்கன்னா வித் ஏ டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் ஜூனியர் கிரேடு போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கேட்குறாங்க. டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில். ஸ்வீப்பருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் ஸ்வீப்பருக்கு. ஏஜ் லிமிட்டு எஸ்சி கேண்டிடேட்ஸ், எஸ்டி கேண்டிடேட்ஸ் அண்டு விடோஸ் ஆஃப் ஆல் கேஸ்ட் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 35க்குள்ளே இருக்கணும். மினிமம் 18, மேக்ஸிமம் 35. 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா எலிஜிபிள். பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 32. மினிமம் 18, மேக்ஸிமம் 32. 18 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா எலிஜிபிள். அதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30க்குள்ளே இருந்துக்கலாம். மினிமம் 18, மேக்ஸிமம் 30. இதான் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட். சேலரி டீட்டெயில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்க்கு சேலரி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா லெவல் 1 15,700 50,000 முடிய ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நைட் வாட்ச்மேன் / மசால்ச்சி அதுக்கு பார்த்தீங்கன்னா நியூ பே மேட்ரிக்ஸ் இன் லெவல் 1 அதில் பார்த்தீங்கன்னா 15,700 50,000 முடிய ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெனோடைப்பிஸ்ட் கிரேடு 3க்கு பார்த்தீங்கன்னா லெவல் 10 20,600 65,500 முடிய ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்டெனோடைப்பிஸ்ட் கிரேடு 3க்கு. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா 20,600 65,500 முடிய ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்வீப்பருக்கு பார்த்தீங்கன்னா 15,700 50,000 முடிய ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க லெவல் 1. இதான் பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் போஸ்ட்டுக்கான சேலரி டீட்டெயில்ஸ். செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா 2 ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாம், செகண்ட் வந்து இன்டர்வியூ. அப்ளை மோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலியமாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்.
ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அதை கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. ஃபோட்டோ எதுவும் ஒட்ட சொல்லியிருந்தாங்கன்னா கரெக்டாக ஒட்டிடுங்க. அதோட என்னென்ன ஜெராக்ஸ் வைக்கணும்னு கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, அப்ளிகேஷன் ஃபார்மில் கண்டிப்பாக விண்ணப்பதாரர் கையொப்பம் செய்ய வேண்டும். செய்யாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரரின் குடும்ப அட்டை நகலுடன் கீழே குறிப்பிட்டுள்ள புகைப்படத்துடன் கூடிய ஆவணங்கள் ஏதேனும் ஒன்றின் புகைப்பட நகல் விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும். ஆதார் கார்டு ஜெராக்ஸு யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸு இல்லை ஓட்டர் ஐடி ஜெராக்ஸு இல்லை பேன் கார்டு ஜெராக்ஸ் இல்லை லைசன்ஸ் இந்த 4ல் ஏதாவது ஒருவோட ஜெராக்ஸ் வச்சுருங்க, கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் குடும்ப அட்டை நகல் வைக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்மில் மறந்துடாமல் அப்ளை உங்கள் சைன் போட்டுருங்க. அப்ளை பண்ணுறவங்க சைன் போடலைன்னா செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அனுப்புகிற போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20/3/2019 ஈவினிங் 5:45 அவங்க கைக்கு போகணும். அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த அப்ளிகேஷன் ஏற்றுக்கிற மாட்டாங்க. அட்ரஸ் வந்து எங்கே அனுப்பணும் கேட்டிங்கன்னா, முதன்மை மாவட்ட நீதிபதி, முதன்மை மாவட்ட நீதிமன்றம், திருநெல்வேலி 627-002. அட்ரஸ் வந்து மறுபடியும் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. முதன்மை மாவட்ட நீதிபதி, முதன்மை மாவட்ட நீதிமன்றம், திருநெல்வேலி 627-002. இந்த அட்ரஸ்க்கு வந்து 20ஆம் தேதிக்குள்ளே அனுப்பிடுங்க. 20ஆம் தேதி ஈவினிங் 5:45 அவங்க கைக்கு போகிற மாதிரி சென்ட் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ இருந்து ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா 6/3/2019 6 மார்ச் 2019 அப்ளிகேஷன் அவைலபிள் இருக்குது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20/3/2019 20ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுச்சுன்னா அஃபிஷியல் வெப்சைட்டை சர்ச் பண்ணி பாருங்கள். நோட்டிஃபிகேஷனோட டேரக்ட் டவுன்லோட் லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணா நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. நீங்கள் எலிஜிபிளாக தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்த ஜாப் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரெகுலராக ஜாப் அப்டேட்ஸ் மற்றும் டெக் வீடியோஸ் வேணுன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.